12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.8 இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். x-2/1 சமம் y-3/1 சமம் z-4/3 மற்றும் x-1/-3 y-4/2 சமம் z-5/1 என்ற கோடுகள் ஒரு தளத்தில் அமையும் என காட்டுக. மேலும் இக்கோடுகள் அமையும் தளத்தினை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் அமைந்திருக்கக்கூடிய இரண்டு கோடுகளும் கார்ட்டீசியன் அமைப்புல இருக்கு. அதாவது x-x1/b1 சமம் y-y1/b2 சமம் z-z1/b3 மற்றும் x-x2/d1 y-y2/d2 சமம் z-z2/d3 என்ற கோடுகள் ஒரு தளத்தில் என்ற கோடுகளானது ஒரு தளத்தில் அமைய நிபந்தனை என்ற கோடுகளானது ஒரு தளத்தில் அமைவதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னா, அணிக்கோவையில் x2 - x1 y2 - y1 z2 - z1 b1 b2 b3 d1 d2 d3 இவற்றின் மதிப்புகளானது பூஜ்ஜியத்திற்கு சமமாகும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாட்டில் இருந்து புள்ளிகளையும் வெக்டார்களையும் எழுதலாம். x1, y1, z1 என்பது முதல் நேர்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய மதிப்புகள். ஒப்பிடும் பொழுது x1 மதிப்பு 2, y1 மதிப்பு 3, z1 என்பது 4, 2, 3, 4. x2, y2, z2 இரண்டாவது நேர்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி 1, 4, 5. b1, b2, b3 என்பது பகுதியில் இருக்கக்கூடிய வெக்டார் முதல் சமன்பாட்டில் 1, 1, 3. d1, d2, d3 என்பது இரண்டாவது நேர்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய மதிப்புகள் -3, 2, 1. ஒரு தளத்தில் அமைகிறது என காட்டுவதற்கு அணிக்கோவை மதிப்பில் x2 - x1 y2 - y1 z2 - z1 b1 b2 b3 d1 d2 d3 இவற்றின் மதிப்பானது 0ன்னு காட்டணும். இதில் x2வின் மதிப்பானது 1, இப்போ x1 மதிப்பானது -2 +2, அப்போ மைனஸ் இடையில குறி இருக்கிறனால -2, 4 -3 5 -4. b1 b2 b3 மதிப்பு 1 1 3, d1 d2 d3 மதிப்பு -3 2 1. இதை சுருக்கி மதிப்பு கணக்கிடலாம். அணிக்கோவையில் 1 - 2 -1, 4 -3 1, 5 -4 மதிப்பானது 1 1 1 3 -3 2 1. மதிப்பு கணக்கிடலாம். முதல் உறுப்பு -1 எடுக்கிறோம். -1 சிற்றணிக்கோவை எனும் பொழுது முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 × 1 1 3 2 6 +6க்கு -6ன்னு குறிப்பிடலாம். இரண்டாம் எண்ணுக்கு குறியை மாற்றுவோம். -1 சிற்றணிக்கோவை முதல் நிறை மற்றும் இரண்டாம் நிரல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 1 3 × 3 9 -9க்கு +9 +1 பெருக்கல் முதல் நிறை மற்றும் மூன்றாம் நிரல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 2 3 × 1 3 -3க்கு +3ன்னு குறிப்பிடலாம். -1 பெருக்கல் மதிப்பு -5 -1 பெருக்கல் 10 +1 பெருக்கல் 2 + 3 மதிப்பு 5 -× -+5 -10 +5 5 + 5 10 10 -10 0. அணிக்கோவை மதிப்பு 0 கிடைச்சதுனால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோடுகளானது ஒரு தளத்தில் அமையும்னு சொல்லிடலாம். therefore கொடுக்கப்பட்டுள்ள கோடுகள் ஒரே தளத்தில் அமையும். அடுத்து தேவையான தளத்தின் கார்ட்டீசியன் சமன்பாடு எழுத சொல்லி வினாவில கேட்டிருக்கு. அதற்கான நிபந்தனை எழுதிடலாம். தேவையான தளத்தின் கார்ட்டீசியன் சமன்பாடு அணிக்கோவையில் x - x1 y - y1 z - z1 x1 y1 z1க்கு பதிலாக x2 y2 z2 கூட பிரதியிடலாம். ஏதாவது ஒரு புள்ளியை பிரதியிட்டோம்னா போதும். b1 b2 b3 d1 d2 d3 சமம் 0. புள்ளிகளையும் வெக்டார்களையும் இதில் பிரதியிடும் பொழுது அணிக்கோவை x - x1 மதிப்பு 2 y - 3 z - 4 b1 b2 b3 1 1 3 d1 d2 d3 -3 2 1. இதை சுருக்கலாம்.
சுருக்கும் பொழுது எக்ஸ் மைனஸ் 2 பெருக்கல் 1 பெருக்கல் 1 1 3 6 ப்ளஸ் 6க்கு மைனஸ் 6ன்னு குறிப்பிடலாம். இரண்டாம் எண்ணுக்கு குறியை மாற்றும் பொழுது மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 3 1 பெருக்கல் 1 1 3 9 மைனஸ் 9க்கு ப்ளஸ் 9ன்னு குறிப்பிடலாம். ப்ளஸ் இசட் மைனஸ் 4 பெருக்கல் ஓரன் 2 மைனஸ் 3க்கு ப்ளஸ் 3 சமம் 0. எக்ஸ் மைனஸ் 2 பெருக்கல் 1 மைனஸ் 6 மதிப்பு மைனஸ் 5 மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 3 பெருக்கல் 1 ப்ளஸ் 9 10 இசட் மைனஸ் 4 பெருக்கல் 2 ப்ளஸ் 3 மதிப்பு என்ன கிடைக்கும் 5. இதை பெருக்குவோமா? இப்போ மைனஸ் 5 பெருக்கல் எக்ஸ் என்ன வரும் மைனஸ் 5x. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 5 10 மைனஸ் ஒய் பெருக்கல் 10 மைனஸ் 10y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 பெருக்கல் 10 30 ப்ளஸ் 5 இசட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 5 20. எக்ஸ் ஒய் இசட் உறுப்புகளை எழுதிடலாம். மைனஸ் 5x மைனஸ் 10y ப்ளஸ் 5 இசட். 10 ப்ளஸ் 30 40 40 மைனஸ் 20 எனும் பொழுது மதிப்பு ப்ளஸ் 20 சமம் 0. முதல் உறுப்பு மைனஸில் இருக்குது, அப்போ மைனஸால் இதை பெருக்கலாம். 5ஆல் பொதுவாக வகுபடுங்கிறதுனால 5ஆல் வகுக்கலாம். எனவே வகுக்கக்கூடிய எண்ணானது மைனஸ் 5ஆல் சமன்பாட்டை வகுக்கும் பொழுது முதல் உறுப்பு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். 5 வகுத்துட்டோம்னா எக்ஸ் மட்டும் கிடைக்கும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். 2 5 10 2y. அடுத்த உறுப்பு ப்ளஸ் மைனஸுங்கிறப்ப மைனஸு 5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 20. 20 5ஆல் வகுக்கும்போது 4 5 20 ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். மைனஸ் 4 சமம் 0 என்பது தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு ஆகும். தேங்க்யூ.